ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம யூடியூப் சேனலில் பல நாளாக வீடியோக்கள் போட முடியலைங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ யூகேயில் இருக்கேன். அதனால் என்னால் வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான நாள். பல பேர்த்துக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த நாளை தவற விடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க நாங்கள் இப்போ அவசர பதிவாக போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பதிவுகள் உங்களுக்கு சேருங்க. வாராகி அன்னையோட பரிபூரண அருளால் நான் இப்போ யூகேல இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கணும்னா நான் கொடுக்கக்கூடிய தகவல்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க இப்போ நாம் பதிவுக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே வாராகி அன்னையை வழிபாடு செய்யறதுக்கு முக்கியமான நாட்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, பௌர்ணமி நாட்கள், அமாவாசை நாட்கள், அஷ்டமி நாட்களில் அன்னையை நாம் வழிபாடு செய்வோங்க. இப்போ எல்லாம் பல இடங்களில் வாராகி அன்னையுடைய அருமை பெருமை எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பலன்கள் தொடர்ச்சியாக உடனுக்குடனே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடங்களில் அன்னையினுடைய பேரும் புகழும் பரவிக்கிட்டு இருக்குங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய இல்லத்தினை சுத்தம் செய்து ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. சுத்தம் செய்துட்டு நீங்களும் சுத்தபத்தமாக இருப்பீங்க இல்லைங்களா? பல்வேறு ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ஏன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நேர்மறை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே போல் தாங்க வாராகி அன்னைக்கும். வாராகி அன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 8 மணி போல் பார்த்தீங்கன்னா திதி முடிஞ்சிருதுங்க. நீங்கள் வீட்டில் இரவு 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம். முடிந்தவரை 8 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா செவ்வாய் ஓரை நேரம் பார்த்தீங்கன்னா 8 to 9 இருக்குங்க. அந்த நேரத்தில் நம்ம வாராகி அன்னையை வழிபாடு செஞ்சோமே ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, தீராத நோய்வாய் பிரச்சனை, அல்லது திருமணமாகாமல் இழுபறி ஆகிக்கிட்டு இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு பிரச்சனையாக இருக்குது, நில பிரச்சனையாக இருக்குது, சொத்து குவிப்பு வழக்குகள், இது போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் உங்கள் மனசில் இந்த பிரச்சனை எனக்கு தீர்க்கவே முடியாமல் இருக்குன்னு அந்த ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் நான் சொல்வது போல் எழுதி வைங்க. முதல்ல என்னென்ன அலங்காரங்கள் எப்படி செய்யணும், நெய்வேத்தியம் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், செவ்வரளிப்பூ மற்றும் செம்பருத்திப்பூ வாராகி அன்னைக்கும் மிகவும் உகந்த மாலைங்க. அதுபோக நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் எல்லாமே நம்ம அன்னைக்கு சூட்டி வழிபாடு செய்யலாம். சரிங்களா? இந்த மலர்கள் எல்லாமே சூட்டி நீங்கள் வாராகி எண்ணெயை அலங்காரம் செய்து கொள்ளலாம். சந்தனம் அல்லது மஞ்சள் கலந்து குங்குமம் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. பிறகு நெய் விளக்கோ அல்லது சுத்தமான நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ நீங்கள் ஏற்றி வைத்து கொள்ளலாம். நெய் விளக்கு சுத்தமானதாக இருக்க வேண்டும். நல்லெண்ணெயும் 5 தீப எண்ணெய் கலந்துருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. ஒரு தீப நல்லெண்ணெய் இருக்கும் இல்லைங்களா? அதை பயன்படுத்திக்கோங்க. அது போக நெய்வேத்தியங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு, மாதுளை பழம் மற்றும் புளி சாதம், சித்திர அன்னம் இருக்கு இல்லைங்களா? சித்திரகுப்தர் அவதரித்த நாள்ங்கிறதுனால சித்திர அன்னம் படைக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. நீங்கள் சித்திரகுப்தரை கூடயும் நீங்கள் அதோடு வச்சு சேர்ந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை ஏற்றார் போல். ஆனால் அன்னைக்கு தனியாக நீங்கள் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதாவது புளி சாதம், எலுமிச்சை பழ சாதம், தயிர் சாதம், கல்கண்டு சாதம், பூண்டு சாதம், அது போக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், இதெல்லாமே வைத்து கொள்ளலாம். முடிந்தால் பானகம் தயாரித்து வைத்து கொள்ளலாம். எளிமையான முறையில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பனை வெல்லம் வைத்து வழிபாடு செய்யலாம், கல்கண்டு வைத்து வழிபாடு செய்யலாம், வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா? அந்த செவ்வாழைப்பழம் கூட வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாங்க. உங்களுடைய தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அந்த ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு இலை வைத்து, அதாவது மாயிலை,
செம்பருத்தி பூ இலை அல்லது வாழை இலை அல்லது வெற்றிலை. நீங்கள் முடிந்தவரை வெற்றிலை, உங்களுக்கு வெற்றிலை கிடைக்கிறது ரொம்பவுமே எளிமையான விஷயம் இல்லைங்களா? அதனால் வெற்றிலையை பயன்படுத்தி கொள்வது ரொம்பவுமே சிறப்புங்க. வெற்றிலையை பயன்படுத்திக்கோங்க. முடிந்தவரை வெற்றிலையை பயன்படுத்தி அந்த ஒரே ஒரு வெற்றிலை மட்டுமே போதுமானது. அந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த காம்பு பகுதியை கிள்ளி விட்டு அங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு கடன் பிரச்சனை, இத்தனை லட்சம் கடன் இருக்கு, இந்த பிரச்சனை தீர வேண்டும், அல்லது நில பிரச்சனையா இருக்கு, அந்த நில பிரச்சனை தீர வேண்டும், எனக்கு குழந்தை வரம் வேண்டும், அல்லது திருமணம் வெகு விரைவில் பிடித்த மனபாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கை எதுவோ அந்த கோரிக்கையை கருப்பு நிற பேனாவை தவிர்த்துட்டு சிவகப்பு நிற பேனா அல்லது பச்சை நிற பேனா, அதில் ஏதாவது ஒரு பேனாவை எடுத்துக்கொண்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி அம்மா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிட்டு மனதார வேண்டிக்கோங்க. 108 முறை வாராகி அன்னையினுடைய மூல மந்திரமோ அல்லது வாராகி அன்னை மந்திரம், எந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ அந்த மந்திரத்தினை நீங்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம். 108 முறை உச்சரித்து மனதார வேண்டிக்கோங்க. அதற்கு பிறகு தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு பூஜையை நிறைவு செய்துக்கோங்க. சரிங்களா? இதற்கு தேங்காய் தீப வழிபாடு செய்யணும்லாம் அவசியம் இல்லைங்க. எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உடனே விடையளிக்கிறேன். இந்த நாளை தவற விடவே விடாதீங்க. உங்களுடைய தீராத கோரிக்கை உடனே நிறைவேறக்கூடிய நாள் இந்த நன்னாள். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்ம செய்யணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைங்க. தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை, தொடர்ச்சியாக பௌர்ணமி நாட்கள்லையும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப 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 அவசியங்க. முழு மனதோடு நம்பிக்கையோடு வாராகி அன்னை அருள் கிடைக்கணும்னு இது போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வாராகி அன்னையினுடைய மூல மந்திரம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாராகி அன்னையினுடைய பரிபூர்ண அருள் எல்லோருக்குமே கிடைக்கட்டும். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.